அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஃபனுக் சிஸ்டம்ல வர காமன் அலாரம் அதோட இன்ஃபர்மேஷன் எப்படி பார்க்கறதுன்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க ஒரு மெயின்டெனன்ஸ் பர்சன் யாரெல்லாம் ஃபனுக்ல ஒர்க் பண்றீங்களோ அவங்களாம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இது. இப்போ ஒரு மெஷின் டூல் இருக்கு. அந்த மெஷின் டூல்ல அலாரம் நிறைய அலாரம்ஸ் வரலாம். ஸோ அந்த மெஷின் டூல்ல அலாரம் வர்றப்ப நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டான ஒரு ஃபால்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். அதாவது ஒரு முடிவு எடுக்கணும். இந்த ப்ராப்ளம் இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் நம்ம அந்த மெஷினை வந்து நம்ம ஒர்க் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு அலாரம் வருது. அந்த அலாரம்ல ஜஸ்ட் ஒரு நம்பர் இருக்கு ப்ளஸ் அதோட டெக்ஸ்ட் வந்து எனக்கு புரியல, இங்கிலீஷ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருக்கு, எனக்கு புரியல அப்படின்னா நம்பர் இருக்கும், சம்திங் 700 500 சம்திங் ஏதோ இருக்கும். சரி, இப்போ இந்த 700 500 வந்தா இது என்ன மாதிரி அலாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சாதான் அதுக்கான வழியில போய் சீக்கிரமா அப்ரோச் பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். அப்படி தெரியலாம் நம்ம ஸ்ட்ரகிள் ஆகிட்டு நிற்போம். கரெக்ட் தானே நான் சொல்றது? சரி, இப்போ ஒரு மெயின்டெனன்ஸ் பர்சன் அப்படின்னா ஃபனுக் சிஸ்டம்ல ஒர்க் பண்ற மெயின்டெனன்ஸ் பர்சனுக்கு தெரிய வேண்டிய அலாரம் நம்பர்ஸ். இந்த நம்பர் வந்தா இந்த அலாரமா தான் இருக்கும், புரியுதுங்களா? அப்படி இல்லாம ஒரு சிலதெல்லாம் வரும், பிடபிள்யூலாம் வரும், எஸ்பின்னு வரும். இந்த மாதிரிலாம் வந்தால் நம்ம எப்படி அலாரம்ஸை பார்க்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் சொல்லி கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக இது மெயின்டெனன்ஸ் பர்சனுக்கு உதவக்கூடிய வீடியோ. சரி, முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபனுக்ல கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அலாரம் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கார்டிங் டு தி அலாரம் நம்பர் அதோட கிளாசிஃபிகேஷன். இங்க நம்மளுக்கு 0ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா ப்ரோக்ராமிங் செட்டிங் ஆப்ரேஷன் பார்ட். இது ரெண்டு தவிர இந்த 000 இந்த சீரீஸ்ல அலாரம் வந்துச்சு அப்படின்னா இருக்காது. அந்த அலாரம் வந்தாலே ப்ரோக்ராமிங் செட்டிங் ஆப்ரேஷன் பார்ட், நீங்க இதை தான் பார்க்கணும். அடுத்து 300ல 300ல அலாரம் வருது அப்படின்னா நீங்க பல்ஸ் கோட் செக்ஷன் மட்டும்தான் போகணும், வேற எந்த செக்ஷனும் அது இருக்காது. 400 வந்துச்சு அப்படின்னா அது சர்வோ பார்ட், சர்வோ ரிலேட்டட் அலாரம்ஸ். அடுத்து 500 வந்துச்சு அப்படின்னா ஓவர் டிராவல். 500 வந்தாலே ஓவர் டிராவல் பத்தின அலாரம் மட்டும்தான். 400 300லாம் அதுக்கு தனித்தனியா இருக்கு. ஸோ நீங்க போயிட்டு 500க்கு சர்வோவை பத்தி நீங்க அலசக்கூடாது, டைம் தான் வேஸ்ட். அடுத்து 700ல அலாரம் வந்துச்சு அப்படின்னா ஓவர் ஹீட்டிங் அப்படின்னா அப்நார்மல் டெம்பரேச்சர் பார்ட்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 749 அப்படின்னா ஸ்பிண்டில் கம்யூனிகேஷன் பார்ட். 749ல வருது அப்படின்னா ஸ்பிண்டில் கம்யூனிகேஷன் பார்ட். அடுத்து 900ல இருந்து வருது அப்படின்னா சிஎன்சி சிஸ்டம் பார்ட். அதுக்கு அடுத்தது 5000ல இருந்து வருது அப்படின்னா ப்ரோக்ராமிங் செட்டிங் ஆப்ரேஷன் பார்ட். இது தவிர வேற எந்த அலாரமும் இருக்காது. 5000ல வருது அப்படின்னா நீங்க இதை தான் போய் பார்க்கணும். அடுத்தது 9000ல வந்துச்சு அப்படின்னா அலாரம் ஆஃப் த ஸ்பிண்டில் பார்ட். இது வந்து 9000 வந்து அப்படின்னா ஸ்பிண்டில் பேஸ் பண்ண அலாரம் இது. ஸோ நீங்கள் ஸ்பிண்டில் பேஸ் பண்ணி தான் ட்ரபிள் ஷூட் பண்ணணும். நீங்கள் சர்வோக்கோ இல்லை பல்ஸ் கோட் இருக்கோ இல்லை ஓவர் டிராவல்க்கோ இந்த மாதிரி செக்ஷனுக்கு நீங்கள் போகக்கூடாது. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. இப்போ SV 409 400ல வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்நார்மல் டிடெக்டட் டார்க்னு வந்திருக்கு. இது வந்து ஒரு சர்வோ பார்ட்கான ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது 5136 இது வந்து FSSB இன்சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் ஆம்பிளிஃபைஸ் வந்திருக்கு, புரியுதுங்களா? ஸோ ப்ரோக்ராமிங் செட்டிங் ஆப்ரேஷன் பார்ட். அடுத்து 701 ஃபேன் மோட்டார் ஸ்டால். 700 வந்தாலே ஓவர் ஹீட்டிங் அப்நார்மல் டெம்பரேச்சர் பார்ட் சொல்லியிருக்காங்க, அதாவது ஃபேன் மோட்டாரை பேஸ் பண்ணது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது 9004 இது வந்து SSPF 04 பவர் சப்ளை ஃபேஸ் லாஸ் அப்படின்னா ஃபியூஸ் ப்ளோன். இது வந்து ஃபுல்லாகவே ஸ்பிண்டில் பேஸ் பண்ண அலாரம். 900க்கு மேலே வந்தாலே 9000க்கு மேலே வந்தாலே நம்மளுக்கு ஸ்பிண்டில் பேஸ் பண்ண அலாரம் சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம அந்த வழியில போகணும். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அக்கார்டிங் டு த அலாரம் நம்பர் அதோட கிளாசிஃபிகேஷன். இது பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அலாரம் இன்ஃபர்மேஷன் அக்கார்டிங் டு த அலாரம் டைப். இது வந்து டைப்பு, இது வந்து பார்த்தீங்கன்னா அலாரம் டைப். இப்போ PS அப்படின்னு வந்துச்சுன்னா நம்மளுக்கு ப்ரோக்ராம் ஆப்ரேஷன். அதாவது இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, ஸ்லைடில் பார்த்தோம் இல்லையா, இங்கே வந்து 4 நம்பர் வரும். 4 நம்பருக்கு முன்னாடி ஆல்ஃபபெட்ஸ் இருக்கும். ஸோ SV OH SP இதை வச்சு நம்ம எப்படி ஒரு அலாரமாக டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். PS வந்துச்சுன்னா ப்ரோக்ராம் ஆப்ரேஷன், BCன்னு வந்துச்சுன்னா பேக்ரவுண்ட் எடிட்டிங், SR வந்துச்சு அப்படின்னா கம்யூனிகேஷன் ரிலேட்டட் அலாரம்ஸ், SWனா பேராமீட்டர் ரைட்டிங் பண்றோம் அப்படின்னா அது பேஸ் பண்ண அலாரம்ஸ் SW வந்தாலே, SBனா சர்வோ ரிலேட்டட் அலாரம்ஸ், OTனா ஓவர் டிராவல், IOனா மெமரி ஃபைல்ஸ் ரிலேட்டடான அலாரம்,
PW பவர் கட், அலாரம் ரெக்வஸ்டிங் பவர் கட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஆக்சிஸ்ல ரெஃபரன்ஸ் மாத்துறோம் 1001 மாத்துறோம், அப்போ வந்து பவர் ஆஃப் பண்ண சொல்லும். அந்த டைம்ல நம்மளுக்கு PW வரும். அடுத்து எஸ்பின்னு வந்துச்சு அப்படின்னா அந்த அலாரம் வந்து ஸ்பிண்டிலுக்கான அலாரம். OH வந்துச்சு அப்படின்னா ஓவர் ஹீட்டிங்கான அலாரம். டிஎஸ் வந்துச்சு அப்படின்னா அதர் அலாரம்ஸ். IE வந்தது அப்படின்னா இது வந்து அலாரம்ஸ் ரிலேட்டட் டு ப்ரிவென்ஷன் ஆஃப் மால் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அலாரம் டைப்பை வச்சுட்டு அதை நம்ம ஒரு கேட்டகரைஸ் பண்ணலாம், ஈஸியாக ட்ரபிள் ஷூட் பண்ணிக்கலாம். ஓடியா, அப்போ ஓவர் ட்ராவல் தான் இருக்கும். உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் தெரியணும் கூட அவசியம் இல்லை. ஓடி வந்து ஓவர் ட்ராவல். ஸோ நீங்கள் செக் பண்ணலாம் என்னென்ன ஓவர் ட்ராவல்ஸ் இருக்கு, என்னென்ன ஆக்சிஸ் இருக்கு, அது ஓவர் ட்ராவல்ஸ்லாம் நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அடுத்தது எக்ஸ்டர்னல் அலாரம். External alarm என்றது the machine tool manufacturer outputs the alarm status and operation information through the PNC program according to the relevant actions of the external auxiliary equipment of the machine tool அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இன்ஃபர்மேஷன் நம்பர் 1000ல இருந்து 1999. இது வந்து பாத்தீங்கன்னா அலாரம் இன்ஃபர்மேஷன் பேஜ் டிஸ்பிளே. இதுல வந்து அலாரம் இன்ஃபர்மேஷன் வந்து வரும். சிஎன்சி வந்து ஒரு அலாரம் ஸ்டேட்டுக்கு போகுது அப்படின்னா அதோட அலாரம் இன்ஃபர்மேஷன் இங்க நம்மளுக்கு கிடைக்கும் சிஎன்சி ஸ்கிரீன்ல. அடுத்தது 2000 இருந்து 2099. இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் இன்ஃபர்மேஷன். 2100ல இருந்து 2999. இது பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன் இன்ஃபர்மேஷன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் நம்பர் இருக்காது. ஒன்லி த டிஸ்பிளே த மெசேஜ் கண்டென்ட், நாட் த மெசேஜ் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எக்ஸாம்பிள்ல EX வந்தாலே எக்ஸ்டர்னல் அலாரம். இது பாத்தீங்கன்னா வித் ஃபார் எக்ஸாம்பிள் வித் நம்பர். இங்க பாத்தீங்கன்னா நம்பர் இருக்காது. வித்தவுட் நம்பர், இன்ஃபர்மேஷன் நம்பர். ஸ்லைட் ஆயில் லெவல் லோ, லூப்ரிகேட்டிங் ஆயில் லெவல் லோ லெவல். ஆனால் நம்மளுக்கு அந்த நம்பருமே அங்கே இருக்காது. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் அலாரம். இப்படிதான் நீங்கள் எக்ஸ்டர்னல் அலாரம் தான் பார்க்கணும். அடுத்தது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நோட்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்டர்னல் அலாரம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெஷின் டூல் மேனுஃபேக்சரால டிஃபைன் பண்ணக்கூடிய ஒன்று. இது வந்துட்டு ஒரு மெஷின் டூல் பில்டர்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் மேனுஃபேக்சர் இருப்பாங்க, மாடல் இருக்கும், எல்லாமே வந்து மாறும். ஸோ அவங்க கொடுக்குற மேனுவலை நீங்கள் ரெஃபர் பண்ணீங்கன்னா அந்த அலாரம்ஸை நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸோ எப்படி தான் நம்ம ஃபனுக்கு மெஷினில் ஒரு அலாரம் பார்த்தினா ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது, ஓகே இந்த சீரீஸில் வந்தால் இதுதான் அலாரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.